சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும் நம்ம சேனல். வேற ஏதோ ஃபேக் ஐடியெல்லாம் நம்பாதீங்க, ஓகே? ஃபேஸ்புக் எல்லாம் ஃபேக் ஐடி, இன்ஸ்டாவும் ஃபேக் ஐடி. ஒரிஜினல் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணியா டக்குன்னு. கமெண்ட்ஸ் வேறு தெரிய மாட்டேங்குது. ஓகே, கமெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் படிக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம மெம்பர்ஷிப் லைவுக்கு போயிடலாம். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, ஜாயின் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா சேனல்ல? யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? தேங்க்யூ 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 தேங்க்யூ. புடவை வேற கலந்துச்சுன்னு நினைக்கிறேன், கீழே பெரட்டி எடுக்குது. ஆமாம், அதேதான் ஸ்பெஷல். அதேதாங்க ஸ்பெஷலு, தெரிஞ்சா சரிதான். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. எது எப்படினாலும் ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் ஆல் மட்டும் கொடுங்க. பிங்க் கலர் சூப்பரா. பிங்க் கலர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? யாருக்கெல்லாம் பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்? போட்டிங் போட்டா போட்டா எனக்கு தான், எனக்கே தான். ஸ்பெஷல் என்ன? நானே ஸ்பெஷல் தான்டா. அப்படின்னா இல்லை, ஒரு ஸ்பெஷல் வேறு கேட்டுட்ருக்கேன். யார் அது? பர்சனல் லைவ்னா என்ன? பர்சனலாக லைவ் பார்க்குறதுக்கு பேர் தான் பர்சனல் லைவ். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு எல்லோ கலர் சாரீ வெல்வெட்டு கலரில் கட்டிட்டு வந்தேன்ல, அன்னைக்கு வந்தேன். கோல்டு இருக்குது, இன்னும் எந்த கோல்டும் பார்க்கல. யார் தலை? நீயா? நீ தான் அதுக்கு நடுவில் தூங்கிடுறியே, காமல் லைவை பார்த்துக்கிட்டே தூங்கிடுற. அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் தானே தெரியும். அடுத்தடுத்த நாள் என்னென்ன போயிட்டுருக்கு. ஒரு நாள் இப்படின்னா ஒரு நாள் அப்படி. நீ தான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியே. தானே நீ தாண்டி ஸ்பெஷல் பட்டம். தேங்க்ஸ் குமார். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணியா? பண்ணடா அக்கா. மெம்பர்ஷிப் போட்டால் என்ன பெனிஃபிட்ஸு? உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுப்போங்க, நிறைய லோன் கூட ப்ராசஸ் ஆகும். ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒழுங்காக கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ஆள் அடியால் விட்டு உங்களை நாங்கள் காலி பண்ணிடுவோம். ஆளப்பாரு. ஜாயின் பண்ணுடா. என்ன பெனிஃபிட்டா? ஆளப்பாரு. இவர் ஹோம் லோன் எடுக்க வந்திருக்காரு, அதனால இவருக்கு நாங்கள் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், என்ன ஆஃபர் தருவீங்கன்ற மாதிரியே கேட்கலாம். அக்கா நீங்கள் சொல்லுங்கள். சரோ ப்ரோ, ஒரு
குட்டி. ஐயோ தூக்கம் வருதுன்னு சொன்னவனே எனக்கும் தான் தூக்கம் வருது. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணியா, டைம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க கைஸ். இன்னும் எத்தனை நிமிஷம் வரைக்கும் அந்த ஃபோனை எடுத்து வந்தால் தான் தெரியும் பார்க்கறதுக்கு. கமெண்ட்ஸ் வேறு மிஸ் ஆகுது, படிக்க முடியல. ஜஸ்கில் ஹாய், ஜஸ்கில் ஹாய்டா, ஹாய் டியா, ஹாய். தூக்கம் தானே வருது, என்ன பண்ண. புரியுது, ஏன்னா ரொம்ப அன்டைம் ஆகிப்போச்சுல்ல. புரியுது. நீங்கள் எப்போ ஸ்பெஷல் கண்டிப்பட்டோம். ஓ மை காட், ரொம்ப ஒர்க்காக சொல்லு ப்ரோ. ஹிப் செயின் போட்டிருக்கா? இல்லை போடலை. ஆமாம், நீ படிச்சுட்டாலும். சாம்பார் சொல்லுடா, என்னடா கோவமெல்லாம் படுற? அப்பெல்லாம் கோவப்படாதடா என் செல்லம். அதான் நீங்கள் என்கிட்டலாம் கோவப்படலாமா? கோவப்படுறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? சொல்லுட்டிய. நிலா உனக்கு ரசிகர் மன்றமே வைக்கலாம் போல. வாயால தானே வடை சுடுவீங்க, வெறும் வாயால தான் வடை சுடுவீங்க எல்லாம். ஆமா, எல்லாரும் உளுத்த வடை வாங்கி சாப்பிட்டு உளுத்த வடை பார்த்துருப்பீங்க, மசாலா வடை பார்த்துருப்பீங்க. யாராவது வாய் வடையை பார்த்துருக்கீங்களா? அதுவும் வெத்து வாய் வடை யாராவது பார்த்துருக்கீங்களா? என்னுடைய ரசிகர்கள் பாருங்க, என்னுடைய சேனல்ல கமெண்ட்ஸ்ல ஒரு டான்ஸ் விடுவாங்க பாருங்க. ரீலுனா ரீலு, அப்படி ஒரு ரீலு. இவனுங்க விடுற ரீலுலே படம் வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு விடும். அக்கா ஒரு தடவை இடுப்பை காட்டுங்க. இதுக்கு மேல நான் உனக்குன்னா இடுப்பை பொழந்துக்கிட்டா காட்ட முடியும்? ஜாயினை பண்ணி பாருங்க. சும்மா வித்த காட்டிட்டு வந்துருக்காங்க. முன்னாடி என் கோபம் புஷ் ஆகிதானே ஆகணும். நீ கோபப்பட்டுத்தான் பாரு. அப்புறம் மச்சம் சூப்பர் பட்டு. ரவி, சந்தோஷ், அக்கா நெக்ஸ்ட் 2 வீக் ரொம்ப லேட் ஆகும். ரூமுக்கு வரல, எப்படி வருவேன்னு தெரியல. அதெல்லாம் வருவேன். அதெல்லாம் வருவேடா. எல்லாம் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சோம்னா அதெல்லாம் வந்துருவேன். பிரம்மனின் படைப்பில் அனைத்தும் அம்சமா இருக்குது செல்லம். தேங்க்யூ வாமா சிவா. அப்புறம் ஐ லவ் யூ சதீஷ். ஹாய் சதீஷ். ரசிகர் மன்றம் மீட்டிங் வைக்கிறோம், நீங்க வரலாம். அதுக்கு பேர் மீட்டிங் இல்ல தங்கம், டேட்டிங் நீங்க வைக்கிறது. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண தன்னு. இந்த பொசிஷனுக்கு நான் எதுவுமே சொல்லல. அப்ப கண்ணு எங்கேயோ போகுது. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தங்க கட்டி. தலை ஏன் சொல்லிதான் பாருங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு தத்துரமான ஓவியத்தை எங்குமே பார்த்ததுண்டா நண்பர்களே? ஓப்பனா சொல்லணும்னா இவனுங்க எல்லா தத்ரூப ஓவியங்களையும் பார்த்து முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கானுங்க. நம்ம கிட்டதான் ஒரு உல்டா புல்டா லேகியம் எல்லாம் வித்துட்டு கிடப்பானுங்க. ஆடாடா, ஆஹா, இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு வடிவமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. எந்த புடவை கட்டினாலும் உங்களுக்கு சூப்பரு அப்படியுமா. ஸ்கிப் ஆன அடுத்த நொடி அங்கேயும் அதே டைலாக். ஒரு கேள்வி லைவ் போடுதுரா, அந்த கேள்வி கிட்ட இவனுக்கு என்னன்னா பேசுறான்னு என் சேனல்ல இருக்கிற பாதி பேர் அங்க இருக்கா. அந்த கிழவிக்கு மிஞ்சி போனா எனக்கு அதுக்கு வயசு கிழவிக்கு இருக்கும், ஒரு 75 வயசாவது அந்த கிழவிக்கு இருக்கும். ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கான், வெல்கம் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ கார்த்தி செல்லமே, என் தங்கம். தேங்க்யூ. ஜாயின் பண்ண மட்டும்தான் கிஸ் தருவேன். ஓகே. அந்த கிழவி கிட்ட போய்
அது கொஞ்சம் பல்லு தூக்கலாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த சேனலு. ஃப்ளவர் கூட இப்படி வச்சுருப்பாங்க. இப்போ நான் எப்படி கிளிப் வச்சுருக்கோன்னா அந்த மாதிரி அவங்க ரோஸ் வச்சுருப்பாங்க. கருப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் பல்லு தூக்கலாக இருக்கும், ஆள் நல்லா பாடி 75 வயசு இருக்கும். அவங்க இப்படி குப்புற படுத்துக்குவாங்க, ஃபோன் இங்கே வச்சுருவாங்க. ஆண்டி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நானும் அழகா இருக்கேன். அவங்க குரல் கொஞ்சம் கட்ட குரல் எனக்கு வரல, இந்த மாதிரி பேச வரல. அடுத்தது என்ன, ஆண்டி கொஞ்சம் நல்லா தூக்கி காமிக்க. அதுல ஏதோ ஒரு 100ல் 1 மட்டும்தான் கிளவி உனக்கு இந்த வேலை தேவையா, கட்டில போற வயசுல உனக்கு எதுக்கு லைவ் அப்படின்பா. அதெல்லாம் அவங்க நானே கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அம்மா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்கம்மா, அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்காதீங்கம்மா. நானும் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க சூப்பரம்மா, சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் கமெண்ட்ஸ் பண்ணுவேன் அதுல. இல்ல இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்ம கிட்டயும் சேம் டைலாக், அடுத்த லைவ்லயும் சேம் டைலாக், அடுத்தடுத்த லைவ்லயும் இதே டைலாக். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சீக்கிரம் ஜாயின் போடுங்க செல்லமே. உன்னை பதம் பார்க்கணும், ஆசை தோசை அப்பள வடை. செல்லம் சீக்கிரம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. போக மனசு இல்லை நிலா, சாம்பார் போக மாட்டேன் கிழவி கிட்ட செல்லம். நடிக்காதடா, அந்த கிழவி கிட்ட முதல் கமெண்ட்ஸ் பண்றதே நீதான். தெரியும் நினைக்கிறேனே, நீ எல்லாம் வளைச்சு எல்லா லைவ்லையும் கமெண்ட்ஸ் பண்றது தானே. உண்மையை சொல்லு நீ. நாங்கள் 3 பேரும் ஒரு சேனல்ல தான் பார்க்கிறோம், அது உங்க சேனல் தான், வேற சேனல் தெரியாது. உருட்டு உருட்டு உருட்டு, நம்பிட்டேன். செல்லக்குட்டிங்களா, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓ அந்த கிழவியா? ஏய், இவனுக்கு எல்லாரையும் தெரிஞ்சுறா. இவனுக்கு தலைக்கு வளைச்சு எல்லா லைவையும் பார்த்துருக்கான். சரியான ஆளு. நீ பார்க்க பல்லு கொஞ்சம் லேசாக தூக்கலாக இருக்கும். ஏய், நான் போன வாரம் பார்க்குறேன், அது இன்ஸ்டாவில் போல வளர்க்குதுடா. அதில் செம்ம ரசிகர்கள். ஆட்டே அப்பா 75 வயசு பாட்டிக்கு எப்படி ஃபேன்ஸு. ஆத்தாடி ஆத்தா. எனக்கு அரேஞ்ச்மெண்ட் அண்டு மெத்தடு ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பரேஷன் தான் ப்ரோ, ஒர்க் ரெஸ்பான்ஸ் அதிகம், அதுதான் கஷ்டம். என்கிட்ட எங்கேயாவது பேசுகிறானா பாரு, என்னெல்லாம் மறந்துட்டான்டா. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட மட்டும்தானே அவன் பேசுகிறானே. எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் மட்டும்தான். உங்கள் அக்காவோட பண்ண போகுது. என்னடா சொல்கிற, எனக்கு புரியலடா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான். அப்புறம் மெம்பர் ஹவு மச், கம்மி தான். மேலே நிறைய ஆக்சஸ் இருக்குங்க, ஒவ்வொன்றுத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்களே டிபிஐ தொட்டு மெம்பர்ஷிப்பை போய் தொட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஆக்சஸை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும்தான் நம்ம சேனல், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. பொல்லையலை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். அப்போ 75 வயசு வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, விடு. ஒரு தடவை உண்டியில் காமிச்சிடணுமா, உண்டியில் காமிச்சோடனே இப்போ நீ கட்டுக்கட்டா அங்கே உண்டியில் போட்டுருவேன். நீனு சீக்கிரம் வாடிதான் வந்துடுவேன். இன்னைக்கு ஏதாவது டுடே ஸ்பெஷல் லைவ் உண்டா? ஆமாங்க, கோல்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் உண்டு. காய்ஸ், நீங்களாம் எடுக்கும்போதே பெரிய ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பெஷல் ஷோ, விஐபி அந்த மாதிரி மெம்பர்ஷிப் லைவை நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணிட்டா ஆல் ஆக்சஸ் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா லைவ்லேயும் ஒரே மாதிரிலாம் இருக்காது.
நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ கம்மி ஆக்சஸ் ஜாயின் பண்ணால் அதுக்கு தகுந்த ஹார்ட்டு தான் அதுக்குள்ளே இருக்கும். அதுவே நீங்கள் அதை விட ஒரு படி மேலே இருக்கிற ஸ்பெஷல் ஷோ விஐபி எடுத்தீங்கன்னா அதை விட அதிகமாக போயிட்டே இருக்கும். இன்னும் பர்சனல் ஆக்சஸ் எக்ஸ்க்ளூசிவ்னா இன்னும் அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு மாதிரி இருக்கும். நீங்கள் சாதா ஒரு கோல்டு சில்வரில் ஜாயின் பண்ணிட்டு பெருசாக ஓவர் கனவு கற்பனையில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிரும். நான் இல்லைன்னு சொல்லலாம், தேவையானது அதுவே போதும் தான். இருந்தாலும் அதையும் மீறி அதிகமாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டாக்க பெரிய பெரிய ஆக்சஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா எந்த ஆக்சஸாக இருந்தாலும் 31 நாளைக்கு இருக்கும். நான் எந்த ஆக்சஸ் வந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்லோட் ஆகும், நல்லா இருக்கும். அதை மாதிரி பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை என்ன கலரு சரி வாங்க உட்காந்துக்கலாம். கால் வலிக்குது, பசிக்குது வேறு எனக்கு மாதிரி பசி எடுக்குது. தண்ணி வேற குடிக்கல, தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு ஆன் பண்ணுறேன். தொப்புலத்தான் காட்டுறியே எதுக்கு மாமா பம்பரம் தான் விடுவியே அதுக்காக. வயிற்றுக்குள்ள அப்படியே சில்லுன்னு போகுதுயா. லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறந்துட போறீங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க गाइस. பம்பரம் தான் விடணுமா? ஃபஸ்ட்டு கோல்டுக்கு ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. மற்ற ஆக்சஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கெல்லாம் எதையுமே ஓப்பனாக சொல்ல முடியாது. டைம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மொபைல் டேட்டாவில் ஓடுது. ஓகே செல்லக்குட்டி, இது முடிஞ்சிச்சுடா. ஐயோ இதே தான் வாயில் வருது. கரண்ட்டு போயிடுச்சுடா. கரண்ட் 20 டேஸ் மட்டும் பட்டா 20 டேஸ் மட்டுமா? 31 டேஸ் எந்த ஆக்சஸாக இருந்தாலும். நான் பேசுறது கேட்குறேன், செக் பண்ணிக்கலாம். கரண்ட்டு போயிடுச்சு பாவா. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க செல்லமே. என்ன போட்டுட்ருக்கீங்க ரவி? எனக்கு புரியவே இல்லை. கொஞ்சம் தெளிவாக கமெண்ட்ஸ் இதை மாற்றுங்க முதல்ல. சும்மா ஒரே மாதிரி போட்டுட்டு புரியலன்னா வேறு மாதிரி டைப் பண்ணி போடுங்க கைஸ். கமெண்ட்ஸும் வரல, வியூஸ் உட்காருதா என்னன்னு கூட தெரியல. ஆனால் வருது எனக்கு. வாய்ஸ் வராமலாம் இல்லை, வாய்ஸ் இது வந்துக்கிட்டு தான் இருக்குது.
நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டால் தானே நான் படிக்கிறதுக்கு. கிறுக்கு மாதிரி வாய்ஸ் வரலன்ட்டு பைத்தியக்கார வாய்ஸ் இங்கே வராமல் இருக்கு மென்டல். என்னோட இன்னொரு மொபைலில் கேட்டு தான் இருக்கேன், சவுண்டு நல்லாவே வருது. இருட்டில் தைரியமாக உட்காந்துருக்கேன். ஆமாம், என்ன இப்போ இருக்கிறதே இந்த ரூமோட அளவே என்ன, மிஞ்சி போனால் ஒரு 16 18க்கு ஒரு 16 நினைக்கிறேன் இது. இதில் என்ன பயம் இருக்குது? நான்லாம் வந்து ஹாலில் இருக்கிறதுக்கு தான் நான் பயப்படுவேன். கரண்ட்டு போயிடுச்சுன்னா தனியாக இருக்கும்போது ஹாலில், ஏன்னா ஹால் பெருசாக இருக்கும்ல. எங்கள் வீட்டு ஹால்லாம் வந்து 30க்கு 26க்கு 16. அதனால் பயமாக இருக்கும் ஹால். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சத்தமாக பேச வேற முடியாது வேற. இப்படி வச்சுட்டுமா, ஸ்டாண்டில் வச்சிடுறேன். ஐயோ, இருட்டில் எந்த பக்கம் கையை விடுறேன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஓகே, கரண்ட்டே போனால் கூட நாங்கள் சமாளிப்போம்ல. அதுக்காக தான் நாங்கள் வந்து மொபைலோட ரீசார்ஜ் எல்லாம் ஒரு நாளைக்கு 3 GB. ஒய்ஃபைல ஓடுற வரைக்கும் ஒரு பக்கம் ஓடும். அதுக்கப்புறம் ஒய்ஃபை முடிஞ்சாலும் 3 GB இருக்குது. ஒன்றுத்தில் முடிஞ்சாலும் இன்னொன்றுத்தில் இருக்குது. அப்படியே முடிஞ்சாலும் நாங்கள் வந்து 1 டே பேக்கையாவது போட்டு விட்ருவோம். ஒரு 49 ரூபா போட்டோம்னா 1 டே பேக்கு. 1 டே இல்லை, அன்லிமிட்டெட். 1 டேல அன்லிமிட்டெடு. மொபைல் டச் ஃபேஸில் அடிக்க வேணாம், கண்ணு பிரச்சனை வரும். கரெக்டு தான். அதுதான் கொஞ்சம் கண்ணு தான் கூசுது. இரு, கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ ஓகே நினைக்கிறேன். ஐயோ, இன்னைக்கு வராதுடா டோய் கரண்ட்டு. ஒன்று கரண்ட்டு உருப்படியாக வரணும், லைட்டு. இதுல மினுக்குன்னு போச்சு. காலி முதல்ல இந்த வீட்டில் என்ன தெரியுமா, மினுக்கு வந்துட்டாலே இந்த வீட்டில் லைட்டெல்லாம் போயிடும். இப்போ பாரு, லைட் எரியாது. நாளைக்கு வாங்கிட்டு வந்து போடணும். முதல்ல டார்ச் ஃபேஸில் அடிக்க வேணாம். இல்லை, கீழே கொஞ்சம் இறக்கி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தரையை பார்க்குற மாதிரி வச்சுட்டேன். அந்த பக்கம் நான் ஊற்றிக்கிட்டேன். இது ஓகேவா? லைவையே முடிச்சிடலாம் வாங்க, லைவே முடிச்சிடலாம். அப்புறம் என்ன, கோல்டு இன்னைக்கு இருட்டு தான். ஏன் இருட்டு? எல்லாருக்கும் இருட்டு தான் ரொம்ப பிடிக்குமே. பார்த்துக்கலாம் விடு. வெளிச்சத்தில் போடுற லைவை விட கொஞ்சம் இருட்டில் போடுற லைவ் நல்லாயிருக்கும். கார்த்தி மெம்பர்ஷிப்பு போடுறவன் பாவம் டுடே. அப்படிலாம் இல்லை, லைட்டு வெளிச்சத்துக்கு குறைச்சி கிடையாது. லைட்டில் இருக்க எமர்ஜென்சி லைட் இருக்கு, நாங்கள் ஆன் பண்ணி வச்சுக்குவோம். இதுங்காட்டி என்ன ஆகலாம், என்ன லைட்லேயே ஊர்ந்து பெறலவா போகிறோம். நான் தெரியுறேன்ல, அது போதும், அவ்வளோதான். அவனா பேக்ரவுண்டு வெளிச்சத்தை பார்த்து என்ன ஏய், நான் தெரியணுமா பேக்ரவுண்டு தெரியணுமாடா? சொல்லுடா மச்சான். ஐயோ, நீ இன்னைக்கு கோல்டு ஒழுக்கமாக போட்டிருக்கனா? என்னடா சொல்கிற? எந்த கோல்டு சொல்கிற?
நான் கோல்டே இப்போ தானடா வரேன் இதில். கொசு வேற. சி. நான் தானே தெரியணும். பெட்ரோமேக்ஸ் லைட்டு தான் வேணுமா? நான் தெரிஞ்சா போதும்ல. நான் தெரிஞ்சா போதும், என் வாய்ஸ் கேட்டால் போதும். அதை வச்சே நாங்கள் மெம்பர்ஷிப் லைவை கடத்திடுவோம்டா இன்னைக்கு. என்ன செல்லம்? சரி, ஓகே, வாங்க லைவை முடிச்சுட்டு வாங்க மெம்பர்ஷிப்புக்கு போகலாம். கோல்டு மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன், சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. வெரி வெரி ஹாட் அண்ட் கிளம். கரண்ட்டு வேறு இல்லையா? சுச்சுவேஷன் சூப்பராக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி. கரண்ட்டு இருந்து நாங்கள் லைட்டை ஆஃப் பண்ணியிருந்தால் கூட பேக்ரவுண்டு ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் வந்து காமிச்சு அந்த மூடை ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கரண்ட்டே இல்லாமல் இருக்கிறதுனால ஊரே இருட்டு கசமாக இருக்கு. அதில் நீயும் நானும் மட்டும் எப்படி செம்மையாக இருக்கும்ல. ரொம்ப சத்தமாக சிரிக்காத, வெளியில் கேட்கும். உள்ளே ஒளியிலே தெரிவது தேவதையா? ஐயோ, என்னை ஏமாத்திடாதீங்க, உண்டியில் காட்டிட்டு போங்க. அட்டம் குக்கா ஜாயின் பண்ணி உள்ள வாடா. அதை விட்டுட்டு ரொம்ப சத்தமாக சிரிக்காத, வெளியில் அப்படியே கேட்கும் சவுண்டு. நிலா, கரண்ட்டு வந்துடுச்சு. அப்போ லைட் வந்து ஃபீஸ் போகலை. பரவாயில்ல, கரண்ட்டு வந்துடுச்சு. ஐயோ, நான் கூட எங்கள் வீட்டு பல்பு ஃபீஸ் போயிடுச்சா, நாளைக்கு போய் வாங்கணுமோ அப்படின்னு நான் நினச்சேன். பாருங்கள், டக்குன்னு வந்துடுச்சு. கொசுக்கெல்லாம் கடிக்கிற பாக்கியம் இருக்குது, ஆனால் எனக்கு இல்லையே. ஜாலி ஜாலி, பாப்ஸுக்கு ஜாலி. வடை போச்சு. போனால் என்னங்க, நாங்கள் ஒரு இருட்டு உலகத்தையே ரெடி பண்ணிப்போம். விட்றா, பார்த்துக்கலாம். நான் அந்த கரண்ட்டில் தானே வேலை பார்க்குறேன். யார், நீனா? ஆமாம்ல. ஓகே ஓகே, சொல்லியிருக்கேன். என்னது இது? சடனாக லைட்டு வந்து உடனே மூவி ஓப்பன் மாதிரி இருந்தது. பாடி டைம் ஆச்சு. தனிமை காதலன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கற்பனை பண்ணிடுவே நீ மட்டும். சரி, ஓகே ஜாய், வாங்க போகலாம். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டுமே. நம்ம சேனல் வேறினும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாருமே மற வேண்டாம். வாங்க இப்போ நம்ம மெம்பர்ஷிப் லைவுக்குள்ளே போகலாம். குட் நைட் பாப்ஸு, குட் நைட் ட்ரீம், குட் நைட் மோனிக்குட்டி, குட் நைட் செல்லம், தலை குட் நைட்டு, சரக்குட்டி குட் நைட்டு. யாரெல்லாம் கோல்டில் இருக்கீங்களோ உடனே வந்துடுங்க, மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. வெரி வெரி ஹாட் அண்ட் கிளம், மிஸ் பண்ணிடாதீங்க. மோனி, தேட்டர் எஃபெக்டா? தேட்டருக்கு போன எஃபெக்ட், தேட்டரோட ஃபீல் வந்துருச்சு எங்கள் மோனிக்கு. தேங்க்யூ இல்லையா தாஸ், வெல்கம் டு கோல்டு. ஆனால் இந்த நேமில் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் மெம்பர்ஷிப், ஆனால் இது ஃபஸ்ட் டைமாக இருக்கேன். ஓகே செல்லக்குட்டி, ஓகே செல்லக்குட்டி. ஓகே ஓகே, லைவ் முடியறதுக்குள்ளே வந்துடுங்க. மெம்பர்ஷிப் முடிய போகிற நேரத்தில் ஜாயின் பண்ணி வந்துட்டு, நான் இப்போ தான் வந்தேன்னு புலம்பி தள்ளறீங்க. ஐயோ முடியலடா சாமி. நான் இப்போ லைவு இப்போது சிப்பி 92ல் லைவ் ஓடிக்கிட்டே இருக்குது. நானே லைவ் 26 நிமிஷம் தாண்டிடுச்சு. லைவு முடிக்க போகிறேன். ஐயோ, நான் இப்போ தாங்க லைவுக்குள்ளேயே வந்து நுழையிறேன். எங்கடா போனேன்? இப்போ தான் ஜாயின் பண்ணி உள்ளே வரேன். லேட்டாக அப்படி பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறது. கண்டிப்பாக மோனி, கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிட்டு தான் படுக்கணும். பசிக்குது, பயங்கர பசிக்குது எனக்கு. அப்படியே பசியோட உணர்வு இங்கே அப்படியே தூண்டுது எனக்கு. சரி, ஓகேடா.
சாங்கா? என்ன சாங் வேணும் யூடியூபு? என்ன சாங் வேணும் உங்களுக்கு? வாடி மச்சினியே உனக்கு தாடி மச்சினியே, அசைஞ்சா புடிஞ்சா அட கை பிடிக்கணும் கை பிடிக்கணும் இழுத்து கொள்ளடியோ. ஆனால் இப்படி தான் அந்த லிரிக்ஸ் வருமானு எனக்கு தெரியாது. நானே வாயில் வந்ததை விட்டு அடித்தேன். யூடியூப் கேட்குறாங்க, ரியலி ப்ராமிஸ் அவங்க தான் கேட்டாங்க. சாங்கும் டான்ஸு வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன கேட்குறாங்க, என்னமோ எனக்கு வியூஸ் அள்ளி கொடுக்குறவங்களாட்டுமே. முடியாது போங்க, எனக்கு வியூஸு கொடுங்க, நான் அப்புறம் பண்ணுறேன். கிருஷ்ணா பாலக்காடு, வாங்க வாங்க பாலக்காடு. பாப்ஸு கரெக்டு லிரிக்ஸ் கரெக்டு தானா? சரி, ஓகே ஓகே. இந்த மாதிரி சாங்கெல்லாம் எனக்கு நார்மலாகவே பிடிக்காது. ஆனால் பாருங்களேன், இப்போ நான் ரீல்ஸுக்காக இந்த மாதிரி சாங்கெல்லாம் நான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு சாங்கு, ரொம்ப ஓல்டு. நான் அது என்ன என்ன ஏன்னு தெரியலையே. நான் வந்து ஒரு டாபிக் எடுத்து வச்சேயா, அந்த டாப்பிக்கோட தலைப்பு மறந்துட்டேன் நான். இன்றைக்கி நம்ம செப்பி 922 வந்து இந்த டாப்பிக்கை போட்டுட்டு நம்ம இந்த டாபிக் தான் உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் நான் செலக்ட் பண்ணேன். ஆனால் ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே, அந்த தலைப்பை வந்து நாளைக்கு பேசலாம். ஓகே, இப்போ டைம் ஆயிடுச்சு. ஓகே.